வேதாகம பெண்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். பாகம் 13. குணசாலியான ஸ்திரீயை கண்டுபிடிப்பவன் யார்? அவளுடைய விலை முத்துக்களை பார்க்கிலும் உயர்ந்தது. நீதிமொழிகள் 31:10. முத்தான 3 பிள்ளைகளை பெற்று பரிசுத்த ஆவியானவரின் துணையோடு நடக்க வேண்டிய வழியில் நடத்தி நீதி நியாயங்கள், நியாய பிரமாணங்கள், வேத சட்ட திட்டங்களை திட்டமாய் கற்றுக் கொடுத்து வளர்க்க வேண்டிய முறையில் தன் பிள்ளைகளை வளர்த்தி தேவனுக்கும் மனிதனுக்கும் பிரயோஜனமாய் மாற்றி தன் வாழ்க்கையை தேவ சித்தத்திற்கு அர்ப்பணித்த வேதாகம பெண் யார்? அந்த பெண்ணின் பின்னணி என்ன? இவள் எந்த கோத்திரத்தை சார்ந்தவள்? தேவன் ஏன் அந்த கோத்திரத்தை தெரிந்து கொண்டார்? தொடர்ந்து பாருங்கள். அந்த பெண்ணின் பெயர் யோகேபேத். லேவி கோத்திரத்தை சார்ந்தவள். யாக்கோபின் 3வது மகன் லேவி. லேவியின் மகள் இந்த யோகேபேத். கணவர் அம்ராம். இவன் கோகாத்தின் குமாரன். பிள்ளைகள் மிரியாம், ஆரோன், மோசே. யோகேபேத் என்றால் தேவனின் மகிமை என்று பொருள். இவளுடைய பெயருக்கேற்ப வாழ்க்கையும் மகிமையாய் காணப்பட்டது. லேவி குடும்பத்தை சார்ந்தவள் ஆகையால் தேவ அறிவு அதிகமாய் இருந்தது. லேவி கோத்திரத்தை தேவன் ஊழியத்திற்காக தெரிந்தெடுத்தார். ஒரு லேவியன் எப்படி ஊழியத்திற்கு கற்பிக்கப்படுகிறான்? லேவி கோத்திரமானது கெர்சோனியர், கோகாத்தியர், மொராரியர் ஆகிய 3 குடும்ப வழியாக பிரிக்கப்பட்டது. ஒரு லேவியன் தன் 25ஆம் வயதில் தன் ஊழியத்தை கற்க ஆரம்பித்து 30ஆம் வயதில் லேவியருக்கு உரிய முழு கடமையை துவக்குவான். என்னாகமம் 8:24. ஆனால் தாவீது ராஜாவின் நாட்களில் 20ஆம் வயதில் ஊழியத்தை கற்று 50ஆம் வயதிற்கு பின் ஊழியம் செய்ய அவசியம் இல்லை என்று ஏற்பாடு செய்தான். 1 நாளாகமம் 23:24. இவர்கள் தேவாலய பணிவிடை செய்யும்படி வகுப்பு வகுப்பாக எருசலேமுக்கு வந்து 1 வாரமாக ஊழியத்தை நிறைவேற்றி திரும்புவார்கள். தேவன் கோகா வம்சத்தை சேர்ந்த ஆரோனை பிரதான ஆசாரியனாக ஏற்படுத்தினார். தலைமுறையாக பிரதான ஆசாரியர்களாய் இருந்தார்கள். லேவியர்கள் உடன்படிக்கை பெட்டி, பலிபீடம், தீபம், பரிசுத்த தேவாலயத்தின் பணிமுட்டுகளுக்கு காவலாளிகளாய் இருந்தார்கள். லேவியருக்கு மற்ற கோத்திரங்களோடு பங்கும் சுதந்திரமும் இல்லாவிட்டாலும் மற்றவர்களுடைய நாடுகளில் உள்ள 48 ஊர்கள் இவர்களுக்கு கொடுக்கப்பட்டன. இஸ்ரவேல் கொடுத்த தசம பாகமே இவர்களுடைய போஜன சம்பிரசனையாய் இருந்தது. என்னாகமும் 18:26. யோகேபேத்தின் மகன் ஆரோன் எப்படி ஆசாரியன் ஆனான்? ஆசாரிய ஊழியம் செய்ய பரிசுத்தப்படுத்தப்பட வேண்டும். 2வதாக பரிசுத்த வஸ்திரங்கள் உண்டு பண்ண வேண்டும். பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிக்கும் போது இஸ்ரவேல் புத்திரரின் நாமங்களான தன் இருதயத்தின் மேலிருக்கும் நியாயவிதி மார்பதக்கத்திலே கர்த்தருடைய சன்னிதானத்தில் ஞாபக குறியாக எப்பொழுதும் தரித்து கொள்ள கடவன். யாத்திரையாகவும் 28:29. இவனுக்கு ஊழியம் செய்ய உள்ளங்கி போட்டு இடைக்கச்சை கட்டி மேல் அங்கியை உடைத்து ஏபோத்தை தரித்து அதன் மேல் ஏபோத்தின் விசித்திரமான கச்சையை கட்டி மார்பதக்கத்தை அணிந்து ஊரீம் தும்மீம் என்பவைகளை வைத்து தலைப்பாகை தரித்து நெற்றியில் பரிசுத்த கிரீடம் என்னும் பொற்பட்டம் கட்டி அபிஷேக தைலத்தை எடுத்து வாசஸ்தலத்தையும் அபிஷேகம் பண்ணி பரிசுத்தப்படுத்தி கொஞ்சம் எடுத்து பலிபீடத்தின் மேல் 7 தரம் தெளித்து சகல பனிமுட்டுகளிலும் தெளித்து பரிசுத்தப்படுத்தி பின்னர் கொஞ்சம் எடுத்து ஆரோனின் சிரசின் மேல் வார்த்து அவனை பரிசுத்தப்படுத்தி அபிஷேகம் பண்ண வேண்டும். அவனுக்கு பின்பு அவன் பிள்ளைகளையும் இப்படியே அபிஷேகம் பண்ணுவார்கள். மட்டுமல்ல,
பிரதிஷ்டை பண்ணும் நாளில் 2 காளைகளை கொண்டு வருவார்கள். ஆசாரியர்கள் இவனுக்கு ஸ்நானம் பண்ணி சுத்தமாக்கி அக்காளைகளை பலி செலுத்துவார்கள். அப்பொழுது பிரதான ஆசாரியன் இவன் தலையின் மேல் தனது கையை வைத்து இவனை நித்திய பரிசுத்த ஊழியத்திற்கு நியமிப்பான். புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்துவுக்கு ஆசாரியன் என்றும் பிரதான ஆசாரியன் என்றும் சொல்லி இருக்கிறது. எபிரேயர் 5:6-10-21. பிரதான ஆசாரியனாகிய இயேசு கிறிஸ்து தமது ஊழியத்திற்கென்று நியமனம் பெற்று சோதிக்கப்பட்டு நமக்காக தம்மைத்தாமே பலி செலுத்தி விசுவாசிகளை பரிசுத்தமாக்கி பரலோகம் சென்று அங்கே நமது மத்தியஸ்தராக வீற்றிருக்கிறார். ஒரு முறை இஸ்ரவேல் ஜனங்கள் ஆரோனுக்கு விரோதமாய் முறுமுறுத்த போது ஆண்டவர் மோசேயை அழைத்து, கர்த்தருக்கு கடும் கோபம் உண்டாகி ஆசரிப்பு கூடாரத்தில் சாட்சி பெட்டிக்கு முன் 12 வம்சத்திலுள்ள பிரபுக்களும் 12 கோலை கொண்டு வர வேண்டும். அவரவர் பெயர் எழுத வேண்டும். லேவியின் கோலில் ஆரோனின் பெயர் எழுதப்பட வேண்டும். அப்படி எழுதி மோசே சாட்சி கூடாரத்தில் வைத்தான். மறுநாள் சாட்சியின் கூடாரத்தில் பிரவேசித்து கோல்களை வெளியே கொண்டு வந்தான். ஆரோனின் கோல் துளிர்த்து பூபூத்து வாதுமை பழங்களை தந்தது. ஒரே இரவில் கர்த்தர் பெரிய காரியம் செய்தார். அவர் செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கும். அவர்கள் சாகாதபடிக்கு மறுபடியும் ஆரோனின் கோலை சாட்சி பெட்டியின் முன் கொண்டு வைத்தார்கள். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் பிதாவானவர் அவனை கனம் பண்ணுவார் என்ற வசனத்தின்படி ஆரோனை தேவன் கனம் பண்ணினார். எனக்கு ஆசாரிய ஊழியம் செய்யும்படிக்கு ஆரோனையும் அவன் குமாரரையும் பரிசுத்தப்படுத்தி இஸ்ரவேல் புத்திரர் நடுவே வாசம் பண்ணி அவர்களுக்கு தேவனாயிருப்பேன். யாத்திரையாகும் 29:44-45 என்று வேதம் கூறுகிறது. யோகேபேத்தின் மகள் மெரியாம் மிகவும் ஞானமுள்ளவள். 8 வயது இருக்கும் போதே தாய் கொடுத்த பொறுப்பை சரியாக செய்து முடித்தாள். எப்படி தெரியுமா? பிறக்கும் ஆண் பிள்ளைகள் கொல்லப்பட வேண்டும் என்ற பார்வோனின் கட்டளை பிறக்க அழகான மிரியாமின் தம்பியை 3 மாதத்திற்கு மேல் ஒழித்து வைக்க கூடாமல் போக அருமையான ஆலோசனை கொடுக்கிறாள் தாய் யோகேபேத். நாணற் பெட்டியில் பிசினும் கீழும் பூசி குழந்தையை உள்ளே வைத்து முதலைகளும் பாம்புகளும் பெரிய மீன்களும் விஷ ஜந்துக்களும் வருகின்ற நைல் நதியின் நதியோர நாணலுக்குள் வைத்துவிட, அந்நேரம் பார்வோனின் குமாரத்தி ஸ்நானம் பண்ண வர தாதிமார்களும் நதியோரம் உலாவ நாணற்பெட்டியை கண்டு திறந்து பார்க்க குழந்தை அழகிய எபிரேய குழந்தை இரக்கமுற்று பால் கொடுக்க ஒருத்தியை தேட மறைந்திருந்த தமக்கை ஓடிச் சென்று பால் கொடுக்க ஒருத்தியை அழைத்து வரட்டுமா என கேட்க சம்மதம் தெரிவிக்க தாயே அழைத்து வர சம்பளத்துடன் வளர்க்க தாய் வீட்டுக்கே சென்றது குழந்தை. இளவரசி ஜலத்தினின்று எடுத்தேன் என்று சொல்லி மோசே என்று பெயரிட்டாள். யோகேபேத் மோசையை வளர்த்து பார்வோனின் அரண்மனையில் கொண்டு விட்டாள். அவன் பார்வோனின் மகனானான். 430 வருடம் பார்வோனின் அடிமைத்தனத்தில் இருந்த இஸ்ரவேல் ஜனங்களை அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் மோசே ஆரோன் மூலமாக அணியாய் அவர்கள் புறப்பட்ட போது அவர்கள் பின்னர் பார்வன் துரத்தி போக ஆண்டவர் செங்கடலிலே அவர்களை அழித்து போட்டார். அப்பொழுது சகல ஜனங்களும் கர்த்தரை புகழ்ந்து பாடுகிறார்கள். கர்த்தரை பாடுவேன், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார். குதிரை வீரரையும் கடலிலே தள்ளினார். யுத்தத்தில் வல்லவர். பார்வோனின் ரதங்களையும் சேனையும் சமுத்திரத்திலே தள்ளிவிட்டார். ஆழி அவர்களை மூடியது. இஸ்ரவேலுக்கு விரோதமாய் எழும்பிய சத்ருவை நிர்மூலமாக்கினார். நாசியின் சுவாசத்தினால் ஜலம் குவியலாய் நின்றது. தொடருவேன், பிடிப்பேன், கொள்ளை ஆடி பங்கிடுவேன், என் பட்டயத்தை உருவேன், என் கை அவர்களை சங்கரிக்கும் என்று சத்துரு சொன்னான். அழிந்தே போனார்கள், நிர்மூலமானார்கள். உமக்கு ஒப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? மெரியாமும் தம்புரு எடுத்து சகல ஸ்திரீகளும் தம்புருக்களோடும் நடனத்தோடும் அவர்களுக்கு முன்பாக புறப்பட்டு கர்த்தரை பாடுங்கள், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார். குதிரையும் குதிரை வீரரையும் கடலிலே தள்ளினார் என்று அணியாய் பாடினார்கள். மெரியாம்
ஓர் தீர்க்கதரிசி, பாடற்குழு தலைவி, தம்புரு வாசிப்பதில் சிறந்தவள், ஆராதனை நாயகி, பொறுப்புள்ளவள், அக்கறையுள்ளவள், தேவன் மேல் பக்தி வைராக்கியமுடையவள். 40 ஆண்டு தாய் வீடு, 40 ஆண்டு பார்வோனின் அரண்மனை, 40 ஆண்டுகள் இஸ்ரவேலை வழிநடத்தும் தலைவன். பார்வோனின் மகன் என்று கூறப்படுவதை வெறுத்தான். அனித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவ ஜனங்களோடு துன்பத்தை அனுபவிப்பதை மோசே தெரிந்து கொண்டான். எகிப்தின் பொக்கிஷங்களை விட்டுவிட்டு கிறிஸ்துவ நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியமென்று எண்ணினான். சீனாய் மலையில் மறை பொருளாக அல்ல, முகமாகவும் பிரத்யட்சமாகவும் தேவனோடு பேசியவன். என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன் என்று தேவனால் சாட்சி பெற்றவன். அவன் மரிக்கும்போது தேவனே அவனை அடக்கம் பண்ணினார். இந்நாள் வரைக்கும் அவனுடைய பிரேத குழியை யாரும் அறியவில்லை. அவனைப் போல ஓர் தீர்க்கதரிசி இஸ்ரவேலில் அப்புறம் எழும்பினது இல்லை. யோகேபேத்தின் மகன் மோசே ஓர் பாக்கியவான். நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் அன்பு கூர்ந்து நான் உனக்கு கட்டளையிடுகிற வார்த்தைகளை இருதயத்தில் இருத்தி பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து வீட்டில் உட்காரும் போதும் நடக்கும் போதும் எழுந்திருக்கும் போதும் பேசி கையில் அடையாளமாக கட்டி கண்களுக்கு நடுவே ஞாபக குறியாக வைத்து உன் வீட்டு நிலைகளிலும் உன் வாசல்களிலும் எழுதுவாயாக. எந்த வசனத்திற்கு ஏற்ப 3 பிள்ளைகளையும் யோகேபேத் வளர்த்தாள். நாம் நம்முடைய பிள்ளைகளை எப்படி வளர்க்கிறோம்? பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து, முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான். நீதிமொழிகள் 22:6 என்ற வசனத்தின்படி நாம் நம்முடைய பிள்ளைகளை தியாகத்தோடு அர்ப்பணிப்போடு பயத்தோடு வளர்ப்போம். நடக்க வேண்டிய முறையில் நடத்துவோம். முதிர் வயதிலும் அவர்கள் அதை விடாதிருப்பார்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். அன்பானவர்களே, இந்த வேத பகுதி உங்களுக்கு பிரயோஜனமாய் இருந்திருக்கும் என்று நான் ஆண்டவரில் நம்புகிறேன். மேலும் மற்ற வீடியோக்களையும் பாருங்கள். தொடர்ந்து எங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்கள். மற்றவர்களுக்கும் அறிமுகப்படுத்துங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.